நமஸ்தே. இன்னைக்கு நம்மளுடைய ஆர்எஸ் டேலண்ட்ஸ் சேனல்ல மதியமாலை இருக்கிற பாக்யக் பதிய பாகம் 1 கவிதை பார்ட் 1 போயம்ஸ்ல இருக்கிற 5th போயமான நீம் கா பேடோடைய அபியாஸ் பார்க்கலாம். இந்த 5th போயம் நீம் கா பேட் புக் பேஜ் நம்பர் 17ல இருக்குது. பேஜ் நம்பர் 17. 5th போயம் நீம் கா பேட். நீம் வேப்பம், கா உடைய, பேட் மரம் ட்ரீ. நீம் கா பேட் வேப்ப மரம், நீம் ட்ரீ. ஸ்ரீ சோஹன்லால் துவேதி அப்படின்ற கவிஞர் தான் இந்த நீம் கா பேட் அப்படின்ற போயமை எழுதியிருக்காரு, படிச்சிருக்காரு. நம்ம ஆல்ரெடி போன வீடியோல இந்த போயமை ஒரு கதை மாதிரி பார்த்தோம். இந்த போயம் லைன்ஸை வாசிச்சு இதுக்கான வேர்ட் பை வேர்ட் மீனிங்கும் பார்த்தோம். நான் அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த போயமுடைய அபியாசத்தை லேர்ன் பண்ண போகிறோம். அபியாஸ் அப்படின்னா எக்ஸசைஸ், பயிற்சி. உங்களுக்கு இந்த போயம் புரிஞ்சாதான் எக்ஸசைஸ் லேர்ன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. இப்போ நம்ம அபியாஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 18. அபியாஸ். இந்த 5th போயமான நீம் கா பேடில் இருந்து நமக்கு 3 ரோமன்ஸ் அபியாஸில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரோமன்ஸை மட்டும் தான் அவங்க எக்ஸாமில் இந்த போயமில் இருந்து கேட்பாங்க. நம்ம இந்த எல்லா ரோமன்ஸையும் ஒரே வீடியோவில் பார்த்தோம்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ரோமன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வரிசையில் இப்போ நம்ம 5th போயமுடைய 2nd ரோமன் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. செகண்ட் ரோமன். நிம்னலிखित प्रश्नों के उत्तर लिखिए. निम्नलिखित கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள, பிரஷ்னோம் வினாக்கள், கே உடைய, உத்தர் ஆன்சர், லிக்கியே எழுதுக ரைட் பண்ணுங்க. நிம்னலிखित प्रश्नों के उत्तर लिखिए கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள வினாக்களுக்கான விடையை எழுதுக. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். கொஷின் ஆன்சர். இங்க நமக்கு கொஷின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் பிரஷ்னோத்தர் பண்டார்ல பேஜ் நம்பர் 188ல இருக்குது. இது ஓபன் பண்ணுங்க. இப்போ நம்ம 5th போயமான நீம் கா பேடோடைய கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். फर्स्ट क्वेश्चन, रोज सवेरे चिड़ियांग कवि को कैसे आकर्षित करते हैं? रोज தினமும் டெய்லி, சபேரே ஏர்லி மார்னிங் அதிகாலை, சிடியாங் பறவைகள். சிடியா அப்படின்னா சிங்குலர், சிடியாங் அப்படின்னா பறவைகள், இது ப்ளூரல். கவிக்கோ கவிஞரை, கைசே எப்படி எவ்வாறு, ஆகர்ஷித் அட்ராக்ட் கவருதல், கர்த்தே ஹைம் செய்கின்றனர். ரோஸ் சபேரே சிடியாங் கவி கோ கைசே ஆகர்ஷித் கர்த்தே ஹைம் தினமும் அதிகாலையில் பறவைகள் கவிஞரை எவ்வாறு கவர்கின்றனர், அட்ராக்ட் பண்றாங்க. இதுக்கான ஆன்சர், रोज सवेरे चिड़ियांग पेड़ पर बैठकर शोर मचाकर तथा गीत गाकर कवि को आकर्षित करते हैं. रोज सवेरे चिड़ियांग पेड़ पर बैठकर. रोज தினமும் டெய்லி, சபேரே ஏர்லி மார்னிங் அதிகாலை, சிடியாங் பறவைகள் பேர்ட்ஸ், பேடு பர் மரத்தில், பைட்கர் அமர்ந்து உட்கார்ந்து. தினமும் அதிகாலையில் பறவைகள் மரத்தில் அமர்ந்து, शोर मचाकर तथा गीत गाकर. शोर சத்தம் நாய்ஸ், மச்சாக்கர் ஏற்படுத்துதல் டு மேக். ஷோர் மச்சாக்கர் சத்தம் ஏற்படுத்துதல் டு மேக் நாய்ஸ், ததா மற்றும், அண்ட். கீத் காக்கர் கீத் பாட்டு சாங், காக்கர் பாடுதல் சிங். கீத் காக்கர் பாட்டு பாடி, சத்தம் ஏற்படுத்தி மற்றும் பாட்டு பாடி. கவிக்கோ கவிஞரை, ஆகர்ஷித் அட்ராக்ட் கவர்தல், ஹைம் செய்கின்றனர். ரோஸ் சபேரே चिड़ियांग पेड़ पर बैठकर शोर मचाकर तथा गीत गाकर कवि को आकर्षित करते हैं. தினமும் அதிகாலையில் பறவைகள் மரத்தில் அமர்ந்து சத்தம் ஏற்படுத்தி மற்றும் பாட்டு பாடி கவிஞரை கவர்கின்றன. फर्स्ट क्वेश्चन, रोज सवेरे चिड़ियांग कवि को कैसे आकर्षित करते हैं? रोज सवेरे चिड़ियांग पेड़ पर बैठकर शोर मचाकर तथा गीत गाकर कवि को आकर्षित करते हैं. அடுத்தது செகண்ட் क्वेश्चन, नीम के पेड़ के प्रति कवि का विचार क्या है? नीम के पेड़ வேப்ப மரம், के प्रति நோக்கி, कवि का கவிஞரின், विचार எண்ணம் யோசனை, ஐடியா ஒப்பீனியன், क्या है என்னவாக இருக்கிறது. नीम के पेड़ के प्रति कवि का विचार क्या है? வேப்ப மரத்தை பற்றி
வேப்ப மரத்தை நோக்கி கவிஞரின் எண்ணம் யோசனை என்னவாக இருக்கிறது? இந்த क्वेश्चन ஆன்சர் नीम का पेड़ पाकर कवि अपने आप को बहुत धन्य महसूस करते हैं. नीम का पेड़ वेप मरम पाकर பெற்று get कवि कविஞர் पोएट अपने आप को தனக்கு தானே बहुत வெரி ரொம்ப தன்ய பாக்கியம் ஆசீர்வாதம் महसूस करते हैं உணர்கிறார். नीम का पेड़ पाकर कवि अपने आप को बहुत धन्य महसूस करते हैं. வேப்ப மரத்தை பெற்று கவிஞர் தனக்கு தானே பாக்கியமாக உணர்கிறார். He feel that he blessed. இந்த வேப்ப மரத்தை பெற்றதால் கவிஞர் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்கிறார். ஓகேவா? नीम के पेड़ के प्रति कवि का विचार क्या है? नीम का पेड़ पाकर कवि अपने आप को बहुत धन्य महसूस करते हैं. அடுத்தது थर्ड क्वेश्चन. कवि नीम का पेड़ कविता के द्वारा पर्यावरण संबंधी कौन सा संदेश देते हैं? कवि पोएट कविஞர் नीम का पेड़ வேப்ப மரம் नीम ट्री कविता के द्वारा கவிதையின் மூலமாக पर्यावरण सोसाइटी एनवायरनमेंट சுற்றுச்சூழல் संबंधी சம்பந்தம் रिलेट कौन सा எந்த எப்படிப்பட்ட संदेश மெசேஜ் நியூஸ் செய்தி देते हैं தருகிறார். कवि नीम का पेड़ कविता के द्वारा पर्यावरण संबंधी कौन सा संदेश देते हैं? கவிஞர் வேப்ப மரம் நீம் ட்ரீ அப்படின்ற ஒரு போயம் மூலமாக இந்த சொசைட்டிக்கு என்விரான்மெண்ட்டுக்கு சுற்றுச்சூழல் சம்பந்தமாக எந்த செய்தியை தருகிறார்? அதாவது இந்த நீம் கா பேட் அப்படின்ற கவிதை மூலமா கவிஞர் சொசைட்டிக்கு என்ன விஷயம் சொல்ல வராரு அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் कवि के घर के सामने लगे नीम के पेड़ के कारण चारों ओर हरियाली फैली हुई है जिसमें पर्यावरण रम्य दिखता है तथा शुद्ध हवा मिलती है. कवि के घर के सामने लगे नीम के पेड़ के कारण कवि के कविஞரின் घर के வீட்டின் सामने எதிரில் लगे இருக்கும் नीम के पेड़ வேப்ப மரம் के कारण அதன் காரணமாக கவிஞரின் வீட்டின் எதிரே இருக்கும் வேப்ப மரத்தின் காரணமாக चारों ओर हरियाली फैली हुई है. चारों ओर நாலாபுறத்திலும் நான்கு திசைகளிலும் ஹரியாலி பசுமை கிரீனரி ஃபைலி हुई है பரவி இருக்கிறது ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. நாலாபுறத்திலும் பசுமை பரவி இருக்கிறது. जिसमें पर्यावरण रम्य दिखता है जिसमें இதில் पर्यावरण सोसाइटी एनवायरनमेंट சுற்றுச்சூழல் ரம்ய ரம்யம் அழகாக திக்தா है காட்டுகிறது ரம்ய திக்தா है ரம்யமாக காட்டுகிறது ரம்யமாக இருக்கிறது அழகாக இருக்கிறது. ததா மற்றும் அண்ட் शुद्ध हवा मिलती है शुद्ध சுத்தமான பியூரான हवा एयर काற்று मिलती है கிடைக்கிறது. कवि के घर के सामने लगे नीम के पेड़ के कारण चारों ओर हरियाली फैली हुई है जिसमें पर्यावरण रम्य दिखता है तथा शुद्ध हवा मिलती है. கவிஞரின் வீட்டின் எதிரே இருக்கும் வேப்ப மரத்தின் காரணமாக நாலாபுறத்திலும் பசுமை பரவி இருக்கிறது. இதில் இந்த பசுமை சுற்றுச்சூழலை அழகாக காட்டுகிறது மற்றும் சுத்தமான காற்று கிடைக்கிறது. இந்த 5th போயமான நீம் கா பேடுல கவிஞர் தன்னுடைய சின்ன வயசுல அவர் இந்த வேப்ப மரத்து கூட ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸையும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்றாரு இல்லையா? அந்த வேப்ப மரம் மட்டும் அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல இல்லைன்னா அவருக்கு இவ்வளோ அழகான ஸ்வீட்டான மெமரிஸ் கிடைச்சிருக்காது. அந்த வேப்ப மரம் அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காரணத்தினாலதான் அவருடைய வீடை சுத்தி ரொம்ப பசுமையா இருந்தது. பசுமையா இருந்த காரணத்தினாலதான் அவருடைய சுற்றுச்சூழல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் அவர் சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காற்று கிடைச்சது. இந்த மாதிரியான ஒரு அழகான மெமரிஸ் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம மரம் நடனம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? कवि नीम का पेड़ कविता के द्वारा पर्यावरण संबंधी कौन सा संदेश देते हैं? कवि के घर के सामने लगे नीम के पेड़ के कारण चारों ओर हरियाली फैली हुई है जिसमें पर्यावरण रम्य दिखता है तथा शुद्ध हवा मिलती है. அடுத்தது 4th क्वेश्चन लास्ट क्वेश्चन. नीम का पेड़ कविता का क्या उद्देश्य है? नीम का पेड़ வேப்ப மரம் नीम ट्री कविता का கவிதையின் क्या என்ன உத்தேசிய எய்ம் குறிக்கோள் லட்சியம் है இருக்கிறது. नीम का पेड़ कविता का क्या उद्देश्य है? இந்த வேப்ப மரம் नीम ट्री அப்படின்ற கவிதையோடைய குறிக்கோள் எய்ம் வெற்றி என்னவாக இருக்கிறது அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் इस कविता के द्वारा कवि यह कहना चाहते हैं कि पर्यावरण की रक्षा के लिए हमें ज्यादा पेड़ लगाना चाहिए. इस कविता के द्वारा இந்த கவிதையின் மூலமாக कवि यह कहना चाहते हैं कि கவிஞர் இதை சொல்ல ஆசை கொள்கிறார் என்னவென்றால் पर्यावरण की சுற்றுச்சூழலின் ரக்ஷா கேலியே பாதுகாப்பிற்காக ஹமேம் நாம்
ஜியாதா அதிகம், மோர் நிறைய, पेड़ மரம், लगाना நட, प्लांट चाहिए வேண்டும். इस कविता के द्वारा कवि यह कहना चाहते हैं कि पर्यावरण की रक्षा के लिए हमें ज्यादा पेड़ लगाना चाहिए. இந்த கவிதையின் மூலமாக கவிஞர் இதை சொல்ல ஆசைப்படுகிறார் என்னவென்றால் சுற்றுச்சூழலின் பாதுகாப்பிற்காக நாம் நிறைய மரங்களை நட வேண்டும். नीम का पेड़ कविता का क्या उद्देश्य है? इस कविता के द्वारा कवि यह कहना चाहते हैं कि पर्यावरण की रक्षा के लिए हमें ज्यादा पेड़ लगाना चाहिए. அவ்வளவுதான் 5th போயம் உடைய क्वेश्चन ஆன்சர்ஸ். அடுத்த ரோமனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நான் அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன்.